ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிகினராக வந்து கூகுள் ஆட்சன்ஸில் ஃபார் டேவுக்கு வந்து $10 ஏர்ன் பண்ண முடியுமா? ஃபார் மந்த்துக்கு $100 வந்து ஏர்ன் பண்ண முடியுமா? ஃபார் மந்த்துக்கு $1000 விதத்தில் ஏர்ன் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாராலையும் ஆன்லைனில் இருந்து மணி மேக் பண்ண முடியும். அதுவும் பர்டிகுலராக கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து 100% ட்ரஸ்டபுளாக பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், ஓகேங்களா? ஸோ இது போல் உங்களால் ஆன்லைன்லேருந்து மணி மேக் பண்ண முடியும். பட் ஆனால் ஒன் திங், இதுக்கு நீங்கள் போதுன்ற அளவு ஒர்க் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, மொதல் 1 இயருக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் மணின்றது எதிர்பார்க்கக்கூடாது. பிளாகிங் பொறுத்தவரைக்கும். ஏன்னா இது வந்து யூடியூப் வீடியோஸ் மாதிரி இல்லை நண்பா. யூடியூப் வீடியோஸ்னால் நீங்கள் ஒரு டாபிக்ஸ் பற்றி பண்ணுறீங்க, ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னா, ரெஃபரன்ஸில் அந்த வீடியோஸ் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டாக நமக்கு போய் சஜஷனில் போய் வியூஸ் வந்துடும், புரியுதுங்களா? பட் ஆனால் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரைட்டிங் ஃபார்மேட்டில் இருக்கும், ஓகேங்களா? எக்ஸாமுக்கு இமேஜ் கொடுப்போம், ரெஃபரன்ஸுக்கு மற்றவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து கொடுப்போம், மென்டல் லிங்க், அவுட்பாண்ட் லிங்க். தென் எஸ்இஓ பண்ணுறதுக்காக ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணுவோம். இது போல் நிறைய இருக்குது. இதில் ஒவ்வொரு டாப்பிக்கு பார்க்க போயாச்சுன்னா வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும், புரியுதுங்களா? ஸோ வெப்சைட்டுனா என்ன, வெப்சைட்டில் எப்படி ஒர்க் பண்ணால் நமக்கு ஆன்லைனில் மணி மேக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஏ டு Z எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் பெய்டு சர்வீஸாக. இது வந்து எந்த ஒரு ப்ரொமோட்டும் கிடையாது. அதேமாரி உங்களை வந்து கம்பல் நான் எங்கேயுமே பண்ண மாட்டேன், சரிங்களா? நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா, இது வந்து ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொல்லி கேட்பீங்க. பேஜ் நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதே போல் நேற்றுக்கு வந்து பார்த்துச்சுன்னா 0.23 சென்ஸ் வந்திருக்கா. ஸோ நேற்றுக்கு எஸ்டிடேக்கான ரிப்போர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து மாற்றி காட்டுறேன், சரிங்களா? ஸோ எஸ்டிடேவில் இருந்து தான் இருக்குது கண்ட்ரீஸில், அதை டுடேக்கு வைக்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் இப்போ டேரெக்டாக நம்மளுடைய டாபிக்குள்ளே போயிடலாம். டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, ஓகேங்களா? டே டு டேட்டில் லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு மேலே என்னோடய சேனல் வந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் நம்ம வந்து எப்படி ஆன்லைனில் மணி மேக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது. ஒவ்வொரு மந்த்து எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ 2024 டிசம்பர் 1 இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். என்ன அப்படின்னா, புதுசாக கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து அதில் ஃபார் டேவுக்கு 400 பேர்லேருந்து அதிகபட்சம் 500 பேர் இவ்வளோ தான் ஃபார் டேவுக்கே நமக்கு வந்து என்ட்ரி ஆகிட்டு இருந்தாங்க ஆர்கானிக்காகவே, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிகினராக வந்து கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய என்னென்ன பிரச்சனைலாம் பார்ப்பீங்கன்றதான் ஒரு வீடியோவாக இப்போ உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்ருக்கேன், ஓகேங்களா? மாதம் மொத்தம் ஏர்ன் பண்ணது எவ்வளோ பார்த்தீங்களா? $2.94 டிசம்பர் 2024 டிசம்பர் 1 இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்லி ஒரு சென்டில் ஆரம்பிச்சு மொத்தம் நம்ம ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்துச்சுன்னா $2.94 தான் நம்ம வந்து ஓவரலாக ஏர்ன் பண்ணது. 2025 ஜனவரி 1 இன்றைக்கி டேட் 28 ஆகிடுச்சு, சரிங்களா? ஸோ நாம் இந்த மந்த்து மொத்தமாக ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்துச்சுன்னா $6.24 வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரீங்க, மானிட்டேஷன் வாங்கினாலுமே இப்படி தான் இருக்கும் உங்களுடைய ரெவன்யூ மொதல் 6லேருந்து 8 மாதத்துக்கு. என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்கன்னா, இங்கே கொஞ்சம் பாருங்கள். இப்போ இந்த பர்ஃபார்மன்ஸில் பேஜஸ் தெரியுதுங்களா? ஸோ லாஸ்ட் மந்தில், ஓகேங்களா, போன மந்தில் 28 நாளில் அந்த $2 வந்ததுக்கான அந்த ரீசன் என்ன? அதாவது இங்கே பாருங்கள், $2.94 வந்திருக்கு இல்லையா? அதுக்கு எவ்வளோ டிராஃபிக் வந்திருக்கு? கிட்டத்தட்ட 38,700 பேர் வந்திருக்காங்க. 100% இது ஆர்கானிக் டிராஃபிக். எந்த ஒரு சோஷியல் மீடியா டிராஃபிக் கிடையாது. இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ட்விட்டர், தென் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, இதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ஆர்கானிக் டிராஃபிக் ஃபார் ஒன்லி. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்றது? ஸோ ஃபார் மந்த்துக்கு 37,000, அதாவது ஓவராலாக ஒரு 40,000 பேர் வந்த பிறகு தான் அதுலேருந்து ஒரு 361 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு எதுக்கு தெரியுமா ரெவன்யூ கிடைக்கும்? பேஜ் யூஸ்க்கோ இம்ப்ரெஷனுக்கோ காசு கிடைக்காது. கிட்டத்தட்ட 38,000 பேருக்கு கிட்டத்தட்ட 60,000 இம்ப்ரெஷன் வந்திருக்கு. நான் வந்து மேனுவலாக தான் அதிகமாக யூஸ் பண்ணேன், அதனால் வந்து எனக்கு வந்து இம்ப்ரெஷன் கம்மியாக இருக்குது, சரிங்களா? மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. தென் நீங்கள் உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வருது அப்படின்னா, இந்தியா பேஸ் பண்ணி நீங்கள் கம்பல்சரி ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபார் டேவுக்கு 38,000 பேர் வந்தால் தான் உங்களால் ஃபார் மந்த்துக்கு மினிமமாக 6லேருந்து ஒரு நாளைக்கு $6லேருந்து $7 எதிர்பார்க்க முடியும் இந்தியாவிலேருந்து, ஓகேங்களா? அதுவே இந்த 38,000 பேர் அமெரிக்காவிலேருந்து உங்களால் வர வைக்க முடியுதுன்னா, உங்களுக்கு மாதத்துக்கு மினிமம் எவ்வளோ தெரியுமா நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க? $50,000 அதிகபட்சம். அது சொல்லலாம், பட் ஆனால் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் ஓகே. அதிகபட்சம் $50,000 கணக்கு வச்சுங்க. $50,000 இந்தியன் கரன்சிக்கு நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா பல லேக்ஸில் வரும், புரியுதுங்களா என்ன சொல்ல வரது? பட் ஆனால் அவ்வளோ டிராஃபிக் யூஎஸ்லேருந்து வர வைக்கணும் அப்படின்னா ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் வேணும். ஏன்னா வந்து நம்ம இந்தியன் ஆடியன்ஸ் மாரி ஜஸ்ட் ஃபார் வெப்சைட் விசிட் பண்ணியாச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க மாட்டாங்க. ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் யூசர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க, போவாங்க, சரிங்களா? தென் இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். நமக்கு இன்றைக்கி ரெவன்யூ வந்திருக்கக்கூடிய அது பார்த்தாச்சுன்னா 0.23 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டே 0.23 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் $1.50
சாரி $1.69 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் டே 1ல் ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தாச்சுன்னா $6.24. பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து போன மந்தோடைய அமௌண்ட்டு சரிங்களா. ஸோ பேலன்ஸில் வந்து எப்பவுமே $100 வந்தால் மட்டும்தான் லாஸ்ட் பேமெண்ட்டு இந்த செக்ஷனில் இருக்குல்ல 00 இந்த செக்ஷனுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் $100 வந்த உடனே நமக்கு நைட்டு 12 மணிக்கு, அதாவது டே 1 நாளைக்கு அப்படின்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக பேங்க் டு பேங்க்குக்கு வந்து அமௌண்ட் வந்து இந்தியன் கரன்சி வந்து வந்துடும். புரியுதுங்களா. ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் டுடேவில் இந்த செக்ஷனை பாருங்கள் 0.23 இருக்கு இல்லையா, இதில் எவ்வளோ வரட்டுங்க ஒரு நாளைக்கு, அதாவது 24 ஹவர்ஸில் நைட்டு 12 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 12 மணி வரைக்கும் 1 ஹவருக்கு ஒன்ஸு நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்தாலுமே அது $1 வரலாம், $10 இருக்கலாம், எவ்வளோ வேணால் வரட்டுமே அது எல்லாமே என்ன ஆகும் இந்த திஸ் மந்தில் இந்த செக்ஷனை வந்து ப்ளஸ் பண்ணி காட்டும், ஆட் ஆகி காட்டும். 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குதுன்றது எல்லாமே அப்டேட் ஆகிட்டு அந்த ஆடு கிளிக் நடந்தது அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ரெவன்யூ எல்லாமே இந்த திஸ் மந்தில் இந்த செக்ஷன் வந்து ஆட் ஆகி காட்டும். புரியுதுங்களா. தென் இது போக வந்து பார்த்தாச்சு அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு மேலே இந்த பேஜை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு தெரியுமா, இந்த டுடேவில் இருக்கக்கூடிய இந்த அமௌண்ட் எல்லாமே எஸ்டேக்கு வந்துடும். எஸ்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே லாஸ்ட் 7 டேஸ்க்கு போய் ஆட் ஆகிடும். கான்செப்ட் புரியுதுங்களா. ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் செக்ஷன் ஏர்னிங் செக்ஷன் வந்து பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது இப்படி தான் பேக் ஹண்டில் வந்து ஒர்க் ஆகும். தென் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி வரதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு யூசர்ஸ் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க வந்தால் மட்டும் காசு வராது. கீழே பாருங்கள் கிளிக்ஸ்னு போட்டு 15 இருக்குது அப்படின்னா என்னோடய வெப்சைட்டுக்கு 1110 பேர் வந்திருக்காங்க கரண்ட் இந்த டைமுக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 15 யூசர்ஸ் வந்து ஆடு வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க என்னோடய வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய ஆடை ஓகேங்களா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், ஹை குவாலிட்டி ஆட் கிளிக்குன்றது ஒரு காஸ்ட் ஃபார் கிளிக் வந்து மினிமமாக $30 அதிகபட்சி $700 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அதை விட்டுட்டு சும்மா யாராச்சும் தேவையில்லாமல் நீங்கள் வந்து சைட்டை மிஸ்யூஸ் பண்ணுற விதத்தில் ஏதோ யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சைட்டை வந்து காலி பண்ணிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3000 ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணேன். 3000 ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணாவே உன்னுடைய வெப்சைட்டுக்கு நீ எதிர்பார்க்குற ரெவன்யூ விட அதிகமாகவே கிடைக்கும். ஏன்னா கீவேர்ட்ஸ் கண்டென்ட்டை பொறுத்து தான் வெப்சைட்டுக்கு வந்து ஆட் வந்து ஷோ பண்ணுவாங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது. ஸோ புரிஞ்சுக்கங்க நண்பா. தென் ஒரு சிலது இன்டெரக்டாக தான் என்னால் சொல்ல முடியும் ஓகேங்களா. தென் கிட்டத்தட்ட 1110 பேருக்கு 15 ஆடு கிளிக் நடந்திருக்கு. 15 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் 0.23 வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா. அப்போ நேற்றுக்கு வந்து எவ்வளோ பார்த்தாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 1420 பேர் வந்திருக்காங்க. 14 ஆடு கிளிக் நடந்திருக்கு. தென் 0.23 வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ சிபிசி நேற்றுக்கு ஆவரேஜ் கிளிக்கு 0.2 வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தாச்சுன்னா 0.2 தான் இன்றைக்குமே கிடச்சிருக்கு. ஆனால் நேற்று கூட ஒரு கிளிக் அதிகமாக நடந்திருக்கு. அப்போ தான் 0.23 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. புரியுதுங்களா. ஸோ 1000 பேருக்கு கிட்டத்தட்ட 1870 இம்ப்ரெஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. கேனா 1000 வரும், எல்னா லட்சத்தில், எம்னா மில்லியனில் போகும் ஓகேவா. ஸோ இம்ப்ரெஷன் மூலிமா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து யாராச்சும் அமௌண்ட் வரும்னு சொன்னாங்கன்னா 1000 இம்ப்ரெஷனுக்கு $1 வரும்னு சொன்னாவே கேளுங்க, அவங்ககிட்ட என் ரிப்போர்ட்டு காமிச்சுக்கலுங்க. இப்படி இவருக்கு தான் எல்லா நாளும் 1000 இம்ப்ரெஷன் வருது, ஏன் ஒரு $1 கூட ஃபார் டேக்கு வரல அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். இம்ப்ரெஷன் மூலிமா ரெவன்யூ வராது. இம்ப்ரெஷன் மூலிமா ரெவன்யூ வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் எது அப்படின்னா ஆட் மேனேஜர் ஓகேங்களா. அதுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் வாங்கியிருக்கணும். கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் இருந்தால் தான் ஆட் மேனேஜர் வந்து அப்ரூவல் வாங்க முடியும். புரியுதுங்களா. அதெல்லாம் தனித்தனி, இது வந்து நான் கம்பேர் பண்ணி பேச விரும்பல சரிங்களா. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு கிளிக் நடந்தாலுமே ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாது. இம்ப்ரெஷன் உங்கள் ஒரு யூசர்ஸ் எவ்வளோ நேரம் வெப்சைட்டுக்குள்ளே இருக்காங்களோ, எவ்வளோ இம்ப்ரெஷன் கிடைக்குதோ அதை பொறுத்து தான் ECBM 1000 இம்ப்ரெஷனுக்கு இந்தியாவிலேருந்து வந்தால் $1 கொடுக்குறோம்பா. அதுவே 1000 இம்ப்ரெஷன் யூஎஸ்லேருந்து வந்தால் உனக்கு $20 கொடுக்குறன்ற போல் இருக்கும். புரியுதுங்களா. தென் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் ஆர்பிஎம் நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரி, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், டெக்னாலஜி, தென் அது போக மைக்ரோ நிச்சஸில் ஃபைனான்சியல், கிரிப்டோ, அதுமாரி ஏதோ ஒன்று நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். நான் இதுதான் ஒர்க் பண்ண நான் சொல்ல விரும்பல. ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். புரியுதுங்களா. நான் வந்து ஃபார் மந்த்துக்கு $5000 நான் ஏர்ன் பண்ணணும். அப்படின்னும் போது நான் ஏர்ன் பண்ணி கான்டாக்ட பிறகு சொல்கிறேன் எல்லாத்தையுமே நான் எப்படிலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஸ்டார்டிங்காக சொன்னால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ரிசல்ட் இல்லைனா அது வந்து உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் ஓகேங்களா. நான் வந்து ஏன் நான் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னா நான் எப்போயுமே செஞ்சு காமிச்சிட்டு தான் நான் சொல்வேன் ஓகேங்களா. $1500 ஃபார் மந்த்துக்கு ஏர்ன் பண்ண முடியும்னு நான் சேலஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் எடுத்து லைவ் ப்ரூஃபாக கொடுத்துருக்கேன். MrFool.comலேருந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும் ஓகேவா. ஸோ இது ஒரு புது முயற்சியை நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். வெப்சைட் நேம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. வெப்சைட் நேம் வந்து சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். ஏன்னா என்னுடைய காம்படர்ஸ் வந்து வேணும்னே ஆடை வந்து கிளிக் பண்ணுறாங்க. ப்ராக்ஸி வந்து VPN யூஸ் பண்ணி ஆடு வந்து வேணும்னே கிளிக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் சைடு வந்து
சம் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டே கூட ஒரு சில டைமில் க்ளோஸ் ஆகி போயிடும். புரியுதுங்களா? ஸோ அதனால் சைடுடைய சேஃப்டி முக்கியன்றதால என்னால் வெப்சைட் நேம் வந்து சொல்ல முடியாது. என்னைக்கு நாம் வந்து $5,000 வந்து கூகுள் ஆட்சன்ஸில் வந்து ஏர்ன் பண்ணுறோமோ அன்றைக்கி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் என்னோடய வெப்சைட் நேம் வந்து சொல்கிறேன். சரிங்களா? தென் இப்போது இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி எதை பொறுத்து வருதுன்னா, பேஜ் ஆர்பிஎம் ஒரு யூஸர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா 0.21 வந்து கிடைக்க வேண்டிய இடத்த கீழே பாருங்கள் சிபிசி எவ்வளோ இருக்குது, 0.02 சென்ஸ் இருக்குது. அப்படின்னா காசு வர கிளிக்கு ஒரு கிளிக் நடந்துச்சுன்னா கரண்ட்டாக 0.02 சென்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. அப்போ மேலே இருக்கக்கூடிய பேஜ் ஆர்பிஎம் எதை பொறுத்து வருதுன்னா, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் பொறுத்துங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கார் இன்சூரன்ஸு, பைக் இன்சூரன்ஸு, ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இது போல் வைக்கும்போது இன்சூரன்ஸில் அந்த கேட்டகரினாவே உங்களுக்கு வந்து சிபிசி ஓவர் ஹையாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போயும் அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இது எந்த கண்ட்ரி என்ன கீவேர்ட்ஸ் பொறுத்தோ அதை பொறுத்து தான் இந்த பேஜ் ஆர்பிஎம்ன்றது வரும். ஓகேவா? இம்ப்ரெஷன்ன்றது வெப்சைட்டுக்குள்ளே வரக்கூடிய ஆட் வந்து ஒரு யூசர்ஸ் எவ்வளோ நேரம் அதை பார்க்குறாங்களோ அதை பொறுத்து இம்ப்ரெஷன் வந்து கவுண்டிங் ஆகும். இதில் என்ன ஹைலைட்டான விஷயம்னா, எனக்கு வரக்கூடிய எல்லா ஆடியன்ஸுமே டெஸ்க்டாப் ஆடியன்ஸாக இருக்காங்க. புரியுதுங்களா? இந்த இடத்த பாருங்கள். எனக்கு வரக்கூடிய எல்லா ஆடியன்ஸுமே டெஸ்க்டாப் பண்ணுறதால உங்களுக்கே தெரியும் 90% மேலே எல்லாருமே ஆட் பிளாக்கர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்து ஆடுன்றது காமிக்காது. அதே போல் இம்ப்ரெஷன்ன்றது கம்மியாக தான் வரும். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து மொபைல் ஆடியன்ஸாக இருக்காங்க, டெஸ்க்டாப் ஆடியன்ஸாக இருக்காங்கன்னா நீங்களுமே அதை செக் பண்ணி பாருங்கள். சரியா? தென் பக்கத்தில் பேஜ் சிடிஆர் வந்து பாருங்கள் 1.35% இருக்குது. நண்பா, உங்களுக்கு அதிகமான ரெவன்யூ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பேஜ் சிடிஆர் எப்போயுமே 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணுங்கள். 10க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு சேஃப்டி. உங்களுடைய ஆன்லைனில் மணி மேக் பண்ணுற மோட்டிவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே இருக்கணும். ஏன்னா இந்த பேஜ் சிடிஆர் எதை இண்டிகேட் பண்ணோன்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு சேஃப் ஜோனில் இருக்க, சேஃப் ஜோன் விட்டு வெளியே போயிடுச்சுன்ற போல தான். ஓகேவா? பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே பார்த்துக்குங்க. அது எப்படி எக்ஸாக்டிங்காக சொல்கிறீங்க அப்படின்னா 250 பேஜஸ்க்கு 2 ஆடுகளுக்கு நடக்கணும். இது நான் சொல்ல, கூகுளோடைய ப்ரைவசி பாலிசியிலே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ 250 பேஜுக்கு 2 ஆடுகளுக்குன்னா இப்போ 1000க்கு ஆவரேஜ் பண்ணி 4 கிளிக்கு நம்ம வச்சுக்கலாமா? சரிங்களா? இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போது இந்தியாவிலேருந்து 1000 பேருக்கு எனக்கு 15 ஆடு கிளிக் நடந்துருச்சு. இதுவே வர்றதே ஒரு 100 பேர் 150 பேருக்கு தான். அதுக்கு 15 ஆடு கிளிக் நடந்தால் என்ன நடக்கும் நினச்சி பாருங்கள். சரிங்களா? ஸோ இப்போது நான் யூஎஸ் யூகே பேஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இது போல் நடக்குது அப்படின்னா பேஜ் சிடிஆர் ஓவர் ஹையாக போய்டும், அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகி போய்டும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்தியா பேஸ் பண்ணி ஸ்டார்டிங் ஒர்க் பண்ணி எனக்கான ஆடியன்ஸை பில்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு போதுன்ற அளவு ஃபார் டேக்கு உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க அப்படின்னும் போது கம்பல்சரி. அப்படின்னும் போது நான் டயர் 1 கண்ட்ரி யூஎஸ் யூகே ஆஸ்திரேலியா கனடா சிங்கப்பூர் ஃப்ரான்ஸ் கத்தார் ஜெர்மனி இது போல் டயர் 1 கண்ட்ரியில் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு போயிடுவேன். புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கி ரெவன்யூ வந்ததுக்கான கண்ட்ரி என்னென்னு பார்த்தாச்சுன்னா இந்தியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், தென் மலேசியா, ஸ்ரீலங்கா வந்து பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெளிவாக தெரியும். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் தென் மலேசியா வந்து பார்த்தீங்கன்னா 2 சென்ட் 1 சென்ட் கிடச்சிருக்கா. பட் இந்த இடத்த பார்த்தாச்சுன்னா கிளிக்குன்றது இந்தியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலேருந்து 14 கிளிக்கு, தென் அதர் கண்ட்ரிலேருந்து பார்த்தாச்சுன்னா ஒரு கிளிக்கு நடந்திருக்கு. ஓகேங்களா? 22 சென்ட்ஸ்க்கான கணக்கு இருக்கா. தென் ஆனால் அங்கே மலேசியாவிலேருந்து பாருங்கள் கிளிக்கே இல்லை, பேஜஸ் மட்டும் 8 இருக்குது, 0.01 சென்ட்ஸ். அப்படின்னும் போது நமக்கு கிளிக் இல்லாத போது அந்த வரக்கூடிய ரெவன்யூவில் என்ன தெரியுமாகும், மந்த் எண்டில் இன்வாலிட் கிளிக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு புஷ்னு போயிடும். அதாவது மைனஸ் ஆகி போயிடும். அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இவ்வளோதான். தென் இது வந்து மேனுவல் வச்சுருக்கோம். மேனுவலுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா இம்ப்ரெஷன், மேனுவலுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா கிளிக்ஸ் எதுவும் நடந்திருக்கு இன்றைக்கி. ஓகேங்களா? 60 இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு. அதாவது சிபிசி 0.01 சென்ட்ஸ்ன்ற இதில் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? தென் மற்றபடி கிராஃப் டீட்டெயிலாம் அவ்வளோதான். லாஸ்ட்டு 7 டேஸில் எந்தெந்த கண்ட்ரியில் அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்றது நீங்கள் பார்க்குறீங்க இப்போது. தென் இந்தியா, யுனைடெட் சிங்கப்பூர், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், தென் அவ்வளோதான். அதில் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். தென் இன்றைக்கி ரேஞ்சுக்கு என் வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா சம் மந்த்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்க. ஓகேங்களா? தென் நம்மக்கிட்ட வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் அவைலபிளாக இருக்குங்க. என்னென்ன இருக்குன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட கன்டென்ட் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் யாராச்சும் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அல்லது கூகுள் ஆட்சன்ஸ் ஆல்ரெடி மானிட்டேஷன் வாங்கிட்டு உங்களுக்கான ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கிட்ட A to Z கன்டென்ட் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் எனி கேட்டகரியில் எனக்கு கீவேர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணாலும் என்னால் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து ரைட் பண்ணி கொடுக்க முடியும். ஃபார் ஆர்டிகல் 200 நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மினிமம் வேர்ட்ஸ் வந்து 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பியூர் ஒயிட் டெஸ்ஸையும் ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? தென் யாருக்காச்சும் ஆர்டிகல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் என்னைய. தென் வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். வெப்சைட்னா ப்ரீமியமாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்குன்னு சும்மா பேருக்குலாம் நம்ம சொல்கிறது கிடையாது. 3 விதமான பேக்கேஜ், 7000 ரூபா, 15000 ரூபா, 25000 ரூபா. ஒவ்வொரு பேக்கேஜில் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரிங்களா? தென் உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தாச்சுன்னா ஹோஸ்டிங், டொமைன், அது எல்லாமே
ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் திம்ஸ் வித் லைஃப் லாங் ஆக்டிவேஷன் கீயோட நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு வெப்சைட்டை பில்டு பண்ணுறோன்னா நம்ம யாருக்கு பண்ணாலும் சரிங்க, ஓகேங்களா? ப்ரீமியம் திம்ஸ் கண்டிப்பாக போட்டு நம்ம பண்ணுவோம். இதில் எந்த மாற்றமும் இருக்காது, ஓகேவா? மற்றவங்க மாதிரி நம்ம காசு வாங்கிட்டு சும்மா வேர்ட்ப்ரெஸ் யூசர் பாஸ்வேர்டு கொடுத்து ஏமாத்துறவங்க கிடையாது. நம்ம ஒன்று ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட் வேணும்னாலும் சரி, இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் மானிட்டேஷன் வாங்கி கொடுக்கணும்னாலும் சரி, நம்ம ஒர்க்கு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வெப்சைட்டுக்கு வந்து பில்டு பண்ணணும், அது வந்து ஓவராலாக அது நான் ஜஸ்ட் ஒரு கேஷுவலாக சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு எனி கேட்டகரியில் இப்போ பிளாகிங், ட்ரெக்கிங் சம்மந்தமாக இல்லை வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது மைக்ரோ நிச்சஸ் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை ஃபேஷன் ரிலவெண்ட்டாக உங்களுக்கு ஒரு வெப்சைட் பில்டு பண்ணாலும் சரி, எவ்ரிபடி ஓகேங்களா? உங்களுக்கு வெப்சைட் பில்டு பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால், நீடு இருக்குது அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தென் அது போக வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது போக வந்து அதாவது லிஸ்ட்டு போட்டால் போய்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் நம்ம கிட்ட யாரெல்லாம் கண்டென்ட் வாங்குறீங்களோ உங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோன்றது உங்களுக்கு மெயிலே நான் வந்து சென்ட் பண்ணிவிடுவேன். அதை ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.